த காஸ்ட் ஆஃப் லை, அதாவது பொய்யுக்கான விலை. அது ஒரு பொன் மாலை பொழுது. அப்போ இளம் மேய்ச்சல்காரனான ரோஹன் நம்ம என்னடா இது ரொம்ப நேரமா அப்படியே அமைதியா போயின்னு இருக்கே, இப்படிலாம் நம்ம இருக்க இடம் இருக்கக்கூடாது, ஏதாச்சும் நம்மளோட குறும்புத்தனத்தை காட்டிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சான். அதுக்காக அவன் யூஸ் பண்ண ஒரு ஆயுதம் தான் இந்த ஓநாய். அதாவது ஒண்ணுமே இல்லைன்னா கூட அதை பெருசா வாயாலேயே வடை சுடுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியா தான் இந்த பையனும். ஓகேவா, அவன் என்ன பண்ணிருக்கான், ஓனாயே இல்லாமலே ஐயோ ஓனாய் 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 என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல கத்துறான். எல்லாரும் ஐயோ இந்த பையன் பாவமே ஓனாய் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடி போறாங்க. அப்புறம் எல்லாரும் ஓடி பார்க்கும்போது எங்கடா ஓனாய் அப்படின்னு கேட்டாக்கா, எல்லாரும் ஏமாந்தீங்களா, நான் போய் சொன்னேனே, ஃபுல் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு சிரிக்கிறான். இத பார்த்த ஊர் மக்கள் பயங்கர கடுப்பாயிட்டாங்க. இந்த பையன் சரியான குறும்புக்காரனா இருக்கான், இவன் ஒரு நாள் இதுக்கு கண்டிப்பா அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய வேலைக்கு மறுபடியும் திரும்பிட்டாங்க. இப்போ அது பொழுது சாயிற நேரமா மாறிடுச்சு. அப்போ அவன் உண்மையாவே அங்க ஒரு ஓநாய் வருது. அவன் பார்த்தா, அட பாவிங்களா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், நீங்க கடைசியில ஒரு பொய்ய சொன்னா அது உண்மையாக்கிட்டீங்களே, கடவுளே யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஓநாய் ஆடெல்லாம் சாப்பிடுது. அப்ப கூட நம்ம ஆளுக்கு தாட்ஸ பாத்தீங்களா. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமா யோசிக்கிறான். அவன் கத்துறான், ஐயோ ஓநாய் ஓநாய் ஓநாயின்ட்டு. ஆனா ஆல்ரெடி ஒரு வாட்டி ஊர் மக்களை ஏமாத்திட்டான்ல, ஊர் மக்கள் நம்புவாங்களா, அதனால அவங்க நம்பவே இல்லை. நல்ல ட்ரைடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பதான் அவன் அவனோட தப்ப உணர்றான். அதுக்கு அந்த ஓனாய் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு வயசானவர், ஒரு ரொம்பவே நாலேஜபிளான ஒரு பர்டிகுலர் பர்சன் அங்க வராரு. அவர் இப்ப ரோஹன், உனக்கு புரிஞ்சா, நீ ஒரு நல்ல லெசனை லேர்ன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன்டா தங்கம். ஏன்னா எல்லாரும் நீ முதல்ல கூப்பிடும் போது உன்னை நம்பி வந்தாங்க. ஆனா 2வது வாட்டி என்னதாவது உண்மையாவே நீ அங்க ஓனாய் வந்திருந்தாலும், ஆனா நீ முதல்ல சொன்னதுதான் எல்லாரும் இம்பாக்ட் பண்ணுச்சுடா. சோ வாழ்க்கையில பெருசா பொய்யே சொல்லாத அப்படின்னு சொல்லி அவர் திருதுப்புறம் மறைஞ்சு போயிடுறாரு. ரோஹனுக்கு அப்படியே ஆச்சரியம். அன்னிலதான் அவன் பொய்யே சொல்லல அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல, அவன் பயங்கரமான வாளாதான் இருக்கான் இன்னுமே. ஆனா நம்ம இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் சீனரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோஸ் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் அந்த ஷேரிங்